ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பருப்பு குழம்பு தான். நாங்கள் வந்து தோரம் பருப்பு வந்து 150 கிராம் எடுத்துருக்கோம். பருப்பு வந்து நல்லா கழுகி எடுத்துகிட்டு வரலாம். பருப்பு நல்லா கழுகி எடுத்தாச்சு. பருப்பு வந்து நாங்கள் குக்கரில் போட்டிருக்கோம். இந்த பருப்பு கூட வந்து நம்ம கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். நம்ம குக்கர் வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து 3 விசில் வச்சு எடுத்துடலாம். பருப்பு வந்து 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்புக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகா எடுத்துருக்கோம். பச்சை மிளகா வந்து காரம் இருக்காது எங்களுது, அதனால் நாங்கள் வந்து 9 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். 9 பச்சை மிளகா வந்து நாங்கள் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு பல் ஒரு 10, சாம்பார் வெங்காயம். இப்போ இது வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் வந்து ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த சாம்பார் வெங்காயத்துக்கு கூட நம்ம வந்து பச்சை மிளகா பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெயிட் திறந்து பார்க்கலாம். வெயிட்டில் இறங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். பருப்பு வந்து இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப குழையணும் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம். இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றி தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நாங்கள் வந்து பருப்புலேயே கூட பெருங்காயம் போட்டிருக்கோம். பெருங்காயம் பவுடர் இல்லை, அதனால் நாங்கள் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கும் 10 கண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை. இந்த தாளிப்பில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். மசாலானா சாம்பார் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல குறைன்னு அதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கலாம். இப்போயே நல்லா வாசனையாக இருக்குது வதக்கும் போது. இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த பூண்டு, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாட அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம பருப்பு இதில் எடுத்து ஊற்றிடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பருப்பு ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து குக்கரு, மிக்ஸி ஜாரெல்லாம் அலசி ஊற்றிருக்கோம். கொதித்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம். அப்புறம் இது இப்போ நம்ம வந்து காரம் வந்து மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த பச்சை மிளகா இந்த தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணால் காஞ்ச மிளகா, இதோட காரம் மட்டும்தான் நம்ம இருக்குது. பின்ன புளி ஊற்ற மாட்டோம். அதுக்கு பதிலாக தக்காளி போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கனால நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா கொதிக்கிட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நல்லா வெட்டி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். ஒரு 4-5 சாம்பார் வெங்காயத்தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ மேலே கீழேயுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு வேக போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து அள்ளிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போகணுன்னா கூட, நீங்கள் இந்த மாதிரி அவசரமாக எங்கேயாவது போகணுன்னா கூட இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வைங்க. பருப்பு குழம்பு ஈஸியானது, சீக்கிரமாக ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு குழம்பு கூட நீங்கள் வந்து மீன் வறுத்தது, அப்புறம் இல்லைன்னா முட்டை, அப்பளம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கூட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.